வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். 8 நாட்களாக தேடப்பட்டு வந்த வெற்றி துரைசாமி அவர்களுடைய உடல் இன்று மீட்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சென்னை மேயரும் எம்ஜிஆர் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவருமான சைதை துரைசாமி அவர்கள் இவர் மனிதநேய அறக்கட்டளை என்கிற பெயரில் இலவசமாக மாணவர்களுக்கு IAS பயிற்சி வகுப்புகளும் TNPSC பயிற்சி வகுப்புகளும் நடத்தி வந்தார். இவரது மகன் வெற்றி துரைசாமி இவரும் மனிதநேய அறக்கட்டளையினுடைய பயிற்சி வகுப்புகளை கவனித்து வந்தார். இவர் ஒரு இயக்குனரும் கூட. அஜித் அவர்களின் நண்பருமாகிய வெற்றி துரைசாமி ஒரு படத்தையும் இயக்கியிருக்கிறார். 8 நாட்களுக்கு முன்பு ஒரு படத்தினுடைய லொக்கேஷன் பார்ப்பதற்காக சில நண்பர்களுடன் இமாச்சல பிரதேசம் சென்ற அவர் காரில் சட்லஜ் நதியின் அருகில் செல்லும் பொழுது அந்த கார் சட்லஜ் நதியில் தவறி விழுந்து விபத்துக்குள்ளானது. அந்த காரில் இருந்த டிரைவர் பிணமாக மீட்கப்பட்டார். அவரது நண்பர் கோகுல்நாத் காயங்களுடன் மீட்கப்பட்டார். வெற்றி துரைசாமியினுடைய விவரம் என்ன என்று தெரியாமல் இருந்தது. அந்த டிரைவர் திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக கார் தவறி விழுந்து சட்லஜ் நதிக்குள் நுழைந்ததாக சொல்லப்படுகிறது. 8 நாட்களாக தேடி வந்த பொழுது வெற்றி அவருடைய ஸ்மார்ட் போனும் உடல் பாகங்களின் சில திசுக்களும் கிடைத்தன என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இன்று வெற்றி துரைசாமி அவர்களுடைய உடல் பாறைகளின் இடுக்கில் சிக்கியிருப்பதாகவும் உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீச்சல் வீரரான வெற்றி துரைசாமி எப்படியாவது தப்பி பிழைத்து எங்கேயாவது கரை சேரி இருப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்த நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டது நண்பர்களிடையும் குடும்பத்தாரிடையும் மிகுந்த அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.